first the Atal Awareness and Support Program வந்து ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் has organized. ஒன்னு பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு தொழில் முனைவர் மேம்பாட்டு கழகம் மற்றும் புத்தாக்க நிறுவனம், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட். இந்த ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் இந்த வந்து வெபினார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ATL Awareness and Support webinar for all the schools in Tamil Nadu that are selected for Atal Tinkering Labs. And we are also planning other webinar for apply பண்ணக்கூடிய schools. புதுசா அப்ளை பண்ண நினைக்கிற ஸ்கூல்ஸ்க்கு we are also doing another webinar in November. So இந்த ரெண்டு government departments have selected 5 different startups as technical partners. Infinite Engineers, which is my startup. Thinkin Lab, நம்ம கூட நியாமத் இருக்காரு from Thinkin Lab. Agino, Asimo Global Technologies and Intro Labs. So first, a short introduction about EDI. நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டார்ட் அப் மிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீமோட தமிழ்நாடுல அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDI தான், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்க வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில MSME கீழே வருவாங்க. இவங்களோட கோர் ஒர்க் வந்து ஆண்டர்பிரினர்ஸை வந்து என்கரேஜ் பண்றது அண்ட் அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட், கவர்மெண்டோட ப்ராசஸ், இது எல்லாமே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவல்லே வந்து இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக EDI signed an MOU with School Education Department for taking care of Atal Tinkering Labs. Atal Tinkering Lab ஃபுல்லா EDI வந்து நாங்க வந்து அதுக்கான சப்போர்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க ஒரு MOU, for which Nagarajan sir was very supportive. So thank you Nagarajan sir. Once this MOU is signed, TNIIC தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா. ஈரோடுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்தது டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூல்ல. ஸோ ஐ வாஸ் தேர் when it was happening. ஸோ அந்த ஈவெண்ட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நிறைய காம்படிஷன்ஸ் வந்து எங்க ஸ்கூல்ல இருந்து போயிருப்பீங்க, பட் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்படிஷன்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு காம்படிஷன் நான் TNIIC பர்சனலா சொல்லுவேன். பிகாஸ் நிறைய டீச்சர்ஸோட ஃபீட்பேக் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இதுல நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ எதுவுமே செஞ்சு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி கிடையாது. அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு கேம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ்ல இருந்து அவங்க எப்படி அவங்க ஸ்கில்ல வந்து வெளிப்படுத்துறாங்கன்றதை வச்சு அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஒரு 4 லெவலா நடந்தது. முதல் லெவல் பாத்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ். நாங்க ஸ்டார்ட் அப்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். இன்டர்ன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த செஷனை நடத்திருந்தாங்க. நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் from 500 different schools பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு ஒரு ஜோன்லயும் 3ல இருந்து 5 டீம் செலக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் கேம்ப் ஃபார் 4 days நடந்தது. ஈரோடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்தது, கோயம்புத்தூர்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. ஸோ இந்த ஈவெண்ட்ல நம்ம வந்து ஒரு நாள் ஒரு விஷயம் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஐடியாவா ஒரு வச்சிருந்த ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்டா எப்படி மாத்துறது அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அதுல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு we have selected a lot of teams. ஸ்டேட் லெவல் ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு லாக்டவுன் வந்ததுனால that is pending now. அது மட்டும் we are trying to do as soon as possible. So இதுல இந்த ஜர்னில we have met around 100-120 Atal Tinkering Labs ஒரு இன்சார்ஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் HMs மீட் பண்ணதுல அவங்க நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வெபினார் அஃபிஷியலா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, பிஃபோர் கோயிங் ஃபர்தர் இன்டு தி ஈவென்ட் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். வணக்கம், நான் அரவிந்த் ஃப்ரம் இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ். இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் அப். We have been working with a lot of schools in and around Tamil Nadu. We have also done events in Singapore and Zimbabwe. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து RMSA தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். RMSA STEM Science அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல we gave these activity kits to more than 300 government schools in Tamil Nadu. So some of you might have seen our kits. So இது எங்களோட lineup of products: Dexter Box, Dexter Classroom, Dexter Zone. And this is one of the lab that we have set up, Atal Tinkering Lab in Chennai. இது நான் படிச்ச ஸ்கூல்ல நாங்க போய் செட்டப் பண்ண லேப். இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து இந்த பின்னாடி ரெட் கலர்ல பாக்ஸஸ் தெரியுது இல்லைங்களா? ஸோ தட் வாஸ் மை ஓல்டு கிளாஸ் ரூம். 10th நான் படிச்ச கிளாஸ் ரூம் தான் கம்பைன் வித் another ரூம் ஒரு Atal Tinkering Lab-ஆ பண்ணியிருந்தோம். So we call it as IE Tinker Labs. You can see the website ietinkerlabs.com. And then we are also doing Science on Stage னு சொல்லிட்டு IIT மெட்ராஸ்ல ஒரு ஈவென்ட் பண்ணியிருக்கோம்.
அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா எப்படி இருக்கும், ஒரு டிராமா நீங்க பாக்குறீங்க, ஒரு நாடகம் பாக்குறீங்கன்னா அதுல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கதையோட சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். தென் ஹோஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் டோர்னமெண்ட், உங்கள சில பார்ட்டிசிபென்ட்ஸும் இருப்பீங்கன்னு நம்புறோம். So in the tournament nearly 6,000 students participated last year. இந்த வருஷம் nearly 10,000 students participated. அதுல இருந்து 250 students finals வந்தாங்க. இந்த இயர் எங்களால பிசிக்கலா கண்டக்ட் பண்ண முடியல, வர்ச்சுவலா கண்டக்ட் பண்ணிருந்தோம். பட் that was also very good learning. And then nonsense camp, not everything has to make sense. We are done our summer camp. So that's all about basic introduction of infinite engineers. Before going into the process, I would like to introduce Niyamat, and he can share. You can share your screen, Niyamat. ஓகே. ஒரு சிலர் வாய்ஸ் கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்தது அப்படின்னா கேட்கறவங்க சாட்ல எஸ்ன்னு போடுங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னா சாட்ல எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. சூப்பர். Okay. Arvind, your voice கேக்குதா? Yes, கேக்குது. Clear. Okay, fine. So let's get started. Screen load ஆயிடுச்சா? Yes. Okay, fine. So அரவிந்த் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு இளம் இன்டர்டெஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஈவெண்ட் ஆன் த ஸ்பாட்ல கொடுக்குற சேலஞ்சஸ் வந்து இது பண்ற மாதிரி. அண்ட் தென் அட்டல் டிங்கரிங் லேப்ல இருந்த ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொல்றோம். ஸோ ஏடிஎலோட இம்பாக்ட் நாங்கள் அங்கேயே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். அண்ட் தென் ஏடிஎல் வர்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து ஃபில் ஆகும், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னோவேஷன்ன்றது வந்து எந்த லெவலில் வேணா இருக்கலான்றதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்போசபிள் பென் ஒன்று பண்ணியிருக்காங்க, விச் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்னோவேஷன். அண்ட் தென் ஒரு 64 கிராம்ஸ்க்கு ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரு இன்னோவேஷன் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இன்னோவேஷன் தான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகபட்சம் நியூஸ் பேப்பரில் வரும், எல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு பேசப்படும் பொருளாக தான் இருக்கும். அது ப்ராடக்டாக வந்துதான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டல் டிங்கரிங் லேப்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐடியா இருக்குன்னா அதை அவங்க செஞ்சு பார்த்து ஒரு பேட்டன்ட் வாங்கி அதை ப்ராடக்டா கொண்டு போற அளவுக்கு இந்த ஏடிஎல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிஃபோர் எங்களை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் நியாமத், ஃபவுண்டர் ஆஃப் திங்கிங் லேப், வேலூர். வேலூர்ல ஒரு எஜுகேஷனல் ஸ்டார்ட் அப் அஸ் வெல் அஸ் கமர்ஷியல் ஸ்டார்ட் அப். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் தென் விஐடி யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க வேலூர்ல. இந்த 2 பேரோட டைஅப்ல நாங்கள் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டெவலப் பண்றப்ப எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா +1ல நாங்கள் படிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அப்போதான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம் நாங்கள் ஸ்கூல்ல படிச்ச எல்லாமே வந்து ரியல் வேர்ல்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரியலைஸ் பண்ணாம நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்றத அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போதான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி ஸ்கூல்ல படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கலா செய்யற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்றதால இந்த மாதிரி 2 ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரோபோட்டிக்ஸ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டியாலஜின்னு சொல்லுவோம். டியாலஜினா டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஆலஜின்றது நாலேஜ். ஸோ ஒரு சின்ன பொருளை வந்து ஸ்டூடெண்ட்ஸே செய்ய வச்சு யூஸ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன கிளாக், ஒரு கால்குலேட்டர், அந்த மாதிரி அவங்க டே டு டே யூஸ் பண்ற பொருளை அவங்க செஞ்ச பொருளை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஃபேக்டரி. ஃபண்டமெண்டல் ஃபேக்டரின்றது வந்து ஒரு ஃபார்முலாவை பையன் புரிஞ்சுக்கிறானா அதை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் அது. ஸோ ஃபார்முலா எங்கே அப்ளை ஆகுன்ற ஒரு நாலேஜை ஃபீட் பண்றதுக்காக தான் இந்த இது. மியூட்ல கொஞ்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் மியூட்ல. ஓகே, தேங்க்யூ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவர் செல்ஃப். இன்னைக்கு ஏடிஎல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டல் டிங்கரிங் லேப் தான் என்ன. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஏடிஎல் செலக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு, எங்கே காமனா மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் உங்க ஸ்கூல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒரு சில பேர் வந்து டாக்குமெண்ட் அனுப்பியிருப்பீங்க, கொரியர் அனுப்பிட்டோம் சார், பட் அதுக்கப்புறமே எந்த மெயிலும் வரல அப்படின்ற கேசஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வர்ற ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி ஸ்பிளிட் பண்ணி யூட்டிலைசேஷன் பண்ணணும்,
எப்படி கிளாஸஸ் எடுக்கணும், சிலபஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் தென் வெண்டார் செலெக்ஷன். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல கேட்குற கொஸ்டின் என்ன, நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க, ஹவு டு செலக்ட் அ கரெக்ட் வெண்டார் அப்படின்றது. ஸோ அதை எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது, கஸ்டமர் கேர், ஏடிஎல்லோட கஸ்டமர் கேர் எப்படி ரீச் அவுட் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரான்ஸ்டுன்றது செகண்ட் இயருக்கான ஃபண்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபண்டிங் வாங்கியாச்சு, செகண்ட் இயருக்கான ஃபண்டிங் அது எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றதும், அப்புறம் ஏடிஎல் லேபை எப்படி மெயின்டைன் பண்றது, மாசம் மாசம் என்ன பண்ணணும், எப்படி ரிப்போர்ட்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா இந்த செஷன்ல கவர் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன்ல இன்பிட்வீன்ல இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் அண்ட் லாகின்ஸ்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட் ஆர் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அடல் டிங்கரிங் லேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற கமிஷன் கீழே 2015-16 சென்ட்ரல் கவர்மெண்டால இனிஷியேட் பண்ண ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்ற ஸ்கீம் கீழே 4 ஸ்கீம் கொண்டு வராங்க. ஒன்று வந்து அடல் டிங்கரிங் லேப், அடல் இன்குபேஷன் சென்டர், அடல் நியூ இந்தியா சேலஞ்ச், அடல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர். ஸோ இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏடிஎல் லேப். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். பிரைவேட் சிபிஎஸ்சி மெட்ரிக் தட் கேன் பி எனிதிங், கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் எய்டட் எந்த ஸ்கூல் வேணா இருக்கலாம். இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 3 years பாஸ்ட் அவுட்டா இருக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் மீட் அவுட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு aim.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு ஒரு ஸ்கூலோட பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா 2016 2019 வரைக்கும் இந்தியா லெவல்ல 14,916 ஸ்கூல்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு ஏடிஎல்ல. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 1,455 ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லா ஸ்கூல்ஸே சேர்த்து. ஓகே, ஸோ ஒன்ஸ் செலக்டட், எங்க ஸ்கூல் செலக்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் ஃபண்டிங்க்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ மொத்தம் ஒரு 6-7 டாக்குமெண்ட் வரைக்கும் சப்மிட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன, அது எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன காமனான மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 2016 லிஸ்ட், 17 லிஸ்ட், 18 லிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த வருஷம் செலக்ட் ஆனீங்களோ அந்த லிஸ்ட்ல தான் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இயர் வைஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி ஒரு லிங்கா வச்சிருக்கோம். எண்ட் ஆஃப் த வெபினார்ல வந்து அரவிந்த் வில் டிஸ்க்ளோஸ் தட் அந்த குரூப்லேயே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மெயிலில் உள்ள போயிட்டு உங்கள் ஸ்கூலோட ஏடிஎல் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி அதை போட்டுக்கோங்க. ஏடிஎல் கோடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது உங்கள் ஸ்கூல் ஏடிஎல்க்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஏடிஎல் கோடுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஸ்கூலோட பேரு, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் ஸ்டேட் இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற யூடேஸ் கோட், இது மூணுத்தையும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் பாஸ்புக். ஸோ ஏடிஎல்க்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டோட நேம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட நேம் பிளஸ் ஏடிஎல் கிராண்ட் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ மோஸ்ட்டாக ஸ்கூலோட நேம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா GPHSS கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நிறைய ரிஜெக்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. அண்ட் அட் த சேம் டைம் பாஸ்புக்கோட லிமிட்டையும் எக்ஸீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து பாஸ்புக்கில் வந்து இடம் பத்தலை அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட் டர்ன் பண்ணாமல் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கிளியரா பிரிண்ட் ஆயிருக்கு, அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து தெளிவா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பேங்கோட மேனேஜர் சைன் அண்ட் சீல். ஒரு சில நேரத்துல வந்து சீல் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். அது எந்த பேங்க்ல எந்த ஊரு அப்படின்றது கூட தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நாங்க பார்த்த ஸ்கூல்ல கூட இந்த இஷ்யூ ஒரு வாட்ச் சீல் சரியா இல்லைன்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன் அண்ட் சீல் தெளிவா இருக்கணும். அண்ட் தென் இது ஸ்கூல் பேர்ல ஓப்பன் பண்ற அக்கௌண்டா இருந்தாலும் ஹெச்எம்மோட போட்டோ கம்பல்சரி இருக்கணும். ஹெச்எம் ஆர் பிரின்சிபலோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தென் அட் லாஸ்ட் வந்து இந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து இதுல பிரின்சிபல் வந்து சைன் அண்ட் சீல் பண்ணணும், அட்டஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அடல் டிங்கரிங் லேபை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஒரு ஹெச்எம் ஒரு கரஸ்பாண்டன்ட் யாரு சைன் போட்டாலும்
எனி டாக்குமெண்ட் ப்ளூ இங்க்ல மட்டும்தான் சைன் போடணும், வேற எந்த இங்க்லையும் சைன் போடக்கூடாது. ஸோ நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ல வேற கலர் யூஸ் பண்ணாலும் அடல்ட் டிங்கரிங் லேபை பொறுத்த வரைக்கும் ப்ளூ இங்க் மட்டும்தான் அலௌடு. பிளாக்கோ கிரீனோ ரெட்டோ அலோவ் சைன் போட்டிங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ப்ளூ மட்டும்தான் அலௌடு. அவங்க வெப்சைட்லேயே தெரியவே கொடுத்துருப்பாங்க, யூஸ் ப்ளூ இங்க் பண்ணலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபால் அக்செப்டன்ஸ் லெட்டர். இதுக்கான டெம்ப்ளேட் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இன்னிலேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்கூல்லேருந்து ஒரு அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் ஸ்கூலோட நேமு, உங்கள் ஸ்கூல் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, பிளெயினா ஒரு ஹில்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈரோடெல்லாம் வந்து பிளெயினில் வரும், இது மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இருந்துச்சுன்னா அது ஹில்லின்னு சொல்லி வரும். அண்ட் தென் உங்கள் ஸ்கூலில் மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த ஸ்கீம் அவைல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஏடிஎல் லேபை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றத இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டில் மென்ஷன் பண்ணி என்னலேருந்து அந்த லேப் ரெடி டு யூஸ், அதாவது லேப் செட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத என்னலேருந்து இருக்குன்றத ஸ்கூல் லெட்டர் பேடில் பிரின்சிபல் சைன் அண்ட் சீலோட வரணும். இங்கேயும் சைன் அண்ட் சீல் வந்து ப்ளூ இங்க்ல தான் வரணும். ஸ்கூல் லெட்டர் பேட் இல்லாத ஸ்கூல் ஜஸ்ட் உங்கள் பேர், ஸ்கூல் நேமை மேலே பெருசாக டைப் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் டைப் பண்ணிட்டு ஒரு நார்மல் A4 ஷீட்ல கூட இது எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேப் லே அவுட் டயக்ராம். லேப் லே அவுட் டயக்ராம் வந்து நீட் நாட் டு பி இன்ஜினியரிங் டிராயிங். ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுக்குற மாதிரி, ஆர்கிடெக்ட கொடுக்குற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் பாக்ஸஸ் போட்டு அதோட லென்த் அண்ட் விட்த் ஸ்கொயர் ஃபீட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? மீட்டர்லயோ இல்லை வேற எது யூனிட்ஸோ யூஸ் பண்ணாம வெறும் ஃபீட்ல மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் டோர் வரும், எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் இருக்கு, எது என்ட்ரன்ஸ் எது எக்ஸிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. ஸ்கொயர் ஃபீட்ல டோட்டல் ஏரியா போட்டுருக்கு. அண்ட் தென் இதுலயும் பாத்தீங்கன்னா மேல ஸ்கூலோட நேம், பிரின்சிபல் சைன் அண்ட் சீல். இந்த எந்த ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் சைன் அண்ட் சீல்னாலே ப்ளூ இங்க் போட்டுருங்க. ஸோ ஃபுல் டயக்ராம் தேவை, ஸ்கூலோட ஃபுல் பிளான் தேவையில்லை. எந்த லேபுக்கு எந்த இடத்துல நீங்க ஏடிஎல் செட் பண்ண போறீங்களோ அது மட்டும் இருந்தா போதும். அண்ட் தென் எம்ஓஏ. ஸோ எம்ஓஏன்றது வந்து நிதி ஆயோக்கும் ஸ்கூலுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணுவீங்க. இதுல எல்லா பேஜ்லயும் சைன் அண்ட் சீல் வேணும், பிரின்சிபலோட ப்ளூ இங்க்ல. அண்ட் தென் ஸ்கூல் நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அதாவது ஏடிஎல் அப்ளை பண்றப்ப ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருப்பீங்க, பட் வேற எம்ஓஏல வேற ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஸோ இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆச்சுனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல என்ன பேர் யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ற இப்போ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க பேர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுது. அண்ட் தென் இதுலேயே சொன்ன மாதிரி வந்து ப்ளூ இங்கை தவிர வேறு ஏதாவது இங்கில் சைன் போட்டிருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அண்ட் தென் பேன் கார்டு ஆர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். சப்போஸ் எங்கள் ஸ்கூல் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெம்ப்ளேட்டு. ஸோ இதில் வந்து ஸ்கூலோட பிரின்சிபலோட சைன் சீல் இந்த லெட்டர் ஹெட்ல எடுத்து அனுப்பணும். சப்போஸ் நான் பேன் கார்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலோட பேன் கார்டு தான் சப்மிட் பண்ணணும், ஹெச்எம்மோடது பிரின்சிபலோடது சப்மிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸ்கூலுக்கு இல்லை ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேன் கார்டு இருக்கும், அதை மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம். பாண்ட் ஃபார்ம்ன்றது வந்து ஒன்லி ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இது வந்து 2 செட் தேவைப்படும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் மட்டும் பாண்ட் பேப்பரில் தேவைப்படும். பாண்ட் பேப்பர் வந்து 10 rupees ஆர் அபவ் இருக்கிற பாண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஷீட்டு. மீதி 3 ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷீட்ல இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்கான டெம்ப்ளேட் வெப்சைட்ல இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு இடத்துல வந்து சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் இது ரெண்டும் வந்து எம்டியா விட்டுருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல எம்டியா விட்டுருப்பாங்க, நம்மளாம் ஃபில் பண்ணணும். ஸ்கூலோட நேமு, ஸ்கூலை பற்றின டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வர்றப்போ சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏடிஎல் அனௌன்ஸ் பண்ண டேட்டையும் அந்த ஏடிஎல் கோடையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதை எதையுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, அது எம்டியா விட்டுருக்கும். ஓகே, இது வந்து நிதி ஆயோக் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ அதை எம்டியா விட்டுருங்க. அண்ட் தென் நோட்டரி பப்ளிக் சைன் ஆகும். ஸோ நோட்டரி பப்ளிக் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் சைன் போடுவாங்க. ஸோ லெட் இட் பி நம்ம பிரின்சிபல் அண்ட் தென் கரஸ்பாண்டன்ட் லாஸ்ட் பேஜில் வரைக்கும் எல்லா பேஜில் சைன் போடணும். லாஸ்ட் பேஜில் சைன் போடுறப்போ வரைக்கும் ப்ளூ இங்க்ல தான் போடணும். ஸோ அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு அடல்ட் டிங்கரிங் லேபோட ஒரு வியூ இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன் தான். ரைட் சைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் இருக்கு, டெலிஸ்கோப் இருக்கு, இன்ஜினோட கட் செக்ஷன் இருக்கு. அண்ட் தென் அரவிந்த் முன்னாடி சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் கிட் பாக்ஸஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சாட்ல புரிஞ்சதுன்னா கொஞ்சம் எஸ்ன்னு சொல்லுங்க. தேங்க்யூ நியாமத். ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ கேன் ஆஸ்க். இது வரைக்கும்
we know that நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. இஃப் someone has not finished or எங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்றவங்க you can ask now. இப்போ உங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சாட்ல கேட்காதீங்க, Q&A ல கேளுங்க. Q&A ல you can add your questions. நிறைய பேர் PFMS ATL டேஷ்போர்ட் பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. நாங்க அது லாஸ்ட்ல சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். If you have any questions, please do ask. அப்படி இல்லைன்னா we can go on. Before going forward, ஒரு சின்ன போல் ஒன்று இருக்கு. ஒரு கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல வரும், 4 ஆப்ஷன் காட்டும். உங்க ஸ்கூலுக்கு அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். What stage are you in? அதாவது உங்க ஸ்கூல்ல லேப் ஆல்ரெடி இருக்கா, இல்ல வந்து நாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் முடிச்சிட்டோம் எங்களுக்கு ஃபண்டிங் வரணும்னு சொல்றீங்களா, இல்ல டாக்குமெண்ட்ல எங்களுக்கு ஏதோ ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல நாங்க வந்து ஒழுங்கா முடிச்சோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங். நீட் ஹெல்ப் இன் ப்ராசஸ்னா எய்தர் நீங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஆர் செகண்ட் டிரான்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, இந்த விஷயம் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த நான் ஆப்ஷன்ஸ் காட்டல அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. வில் செக் வாட் இஸ் தி இஷ்யூ. உங்களுக்கு 4 ஆப்ஷன், ஒரு கேள்வியோட 4 ஆப்ஷன் ஒரு சின்ன பாக்ஸ் பாப் அப் மாதிரி காட்டுதுன்னா அதுல உங்க ஸ்கூலுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டானதோ அதை செலக்ட் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா ஜூம்ல போல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். போல்ஸ் அந்த போல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். காட்டின உடனே நீங்க வந்து அந்த 4 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஓகே, சாட்ல ஏதோ கேட்டிருக்கீங்க, நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அட்டல் லேப் இல்ல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்களா, இல்ல டாக்குமெண்ட் பெண்டிங்ல இருக்கா, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஆர் நீங்க அட்டல் லேப் இது வரைக்கும் அப்ளையே பண்ணதில்லை அப்படின்னா இந்த வெபினாருக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தா ஆல்ரெடி செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கணும். நீங்க வந்து மாத்தி ஜாயின் பண்ணிட்டீங்க, இட்ஸ் ஓகே. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த வெபினார் இஸ் ஃபோக்கஸ்டு ஃபார் ஆல்ரெடி அட்டல் டிங்கரிங் லேப்காக செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ். இந்த 1455 ஸ்கூல் தமிழ்நாடுல செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அதுல ஈரோடு மாவட்டத்தில் செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இப்போ இந்த வெபினாருக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 60% மேல ஆன்சர் பண்ணிட்டாங்க. கைண்ட் ஆஃப் கொஞ்சம் மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான், பட் மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப் வந்து இனாகிரேட்டட் அண்ட் ரன்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் நிறைய ஸ்கூல்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபண்டிங், நிறைய ஸ்கூல்ஸ் டாக்குமெண்ட் பெண்டிங்கும் இருக்கு, நீட் ஹெல்ப்பும் இருக்கு. ஓகே, உங்களால இப்போ ரிசல்ட் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன் நாட் ஸ்கிப் ஆர் கோ ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ இன் எனிதிங் நினைக்கிறேன். எல்லா இதுலையுமே மிக்சர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதுனால வில் கோ ஆஸ் பர் த ஸ்கெட்யூல். ஸோ இப்போ டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்கும்னு நம்புறோம். அடுத்த சில ஸ்டெப்ஸ் இப்போ நியாமத் உங்களுக்கு சொல்லுவாரு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்களுக்கு எந்த கேள்வினாலும் Q&Aல உங்க கேள்விகள். தேங்க்யூ, கண்டினியூ நியாமத். ஓகே. ஸோ இப்போ போன்ல பார்த்தப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் முடிச்சிட்டோம் வெயிட்டிங் ஃபார் ஃபண்டிங் அப்படின்னு, அதாவது நாங்கள் டாக்குமெண்ட்லாம் முடிச்சுட்டோம் அடுத்து எப்போ ஃபண்டிங் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம், கொரியர், அதாவது டெல்லிக்கு வந்து கொரியர் அனுப்பிட்டா மட்டும் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லாட்டி கீப் ஆன் செக்கிங் த இமெயில். ஸோ இமெயில் ஏதாவது வருதா, அதுக்கப்புறமே ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லி மெயில் வரணும். ஓகேங்களா, அப்படி வந்ததுக்கப்புறம் டெல்லிக்கு வந்து கொரியர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மெயில் செக் பண்ணணும். மெயிலும் செக் பண்ண அதுக்கப்புறம் PFMS அப்படின்னு சொல்லி இன்னொரு போர்ட்டல் இருக்கு, அதையும் செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போறது வந்து டாக்குமெண்டேஷன் அனுப்பிட்டு ஃபண்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு PFMS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல pfms.nac.in அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபிஷியல் லிங்க். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உள்ள இப்படி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். PFMSனா பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஷார்ட்டா PFMS சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுல நம்ம ஸ்கூலோட பேங்கிங்கான அப்டேட்ஸ் இதுல தரும். அதாவது நம்ம ஸ்கூலோட ஃபண்டிங் ப்ராசஸ்க்கு அடுத்து முன்னாடி ஸ்டெப் இது.
ஸோ இதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதில் ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரெஜிஸ்டர்டு ஏஜென்சி, இந்த ரெட் கலர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மேனேஜ் ரெஜிஸ்டர்டு ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு சர்ச் விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஸ்கூலுக்கான ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் அட்டல் டிங்கரிங் லேப்க்கான ஸ்கீம் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 235. இந்த ஸ்கீம் நேம்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் 23551 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் ரிலேஷேஷன். ஸோ அட்டல் டிங்கரிங் லேப்னு வராது, அட்டல் இன்னோவேஷன் மிஷன் தான் வரும். அதுக்கு கீழே வர்றது வந்து அட்டல் டிங்கரிங் லேப். ஸோ நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிருஷ்ணகிரி அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். வேற ஈரோடுனா தமிழ்நாடுன்னு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஈரோடு. ஸோ ஏஜென்சி ஸ்டேட்டஸ் அண்ட் ஏஜென்சி டைப் ரெண்டுமே ஆல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சர்ச்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்டான ஸ்கூல் வரும். ஸோ இதுல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து அப்ரூவ்டு, இன்னொன்று வந்து ரிஜெக்டட், இன்னொன்று வந்து பெண்டிங் பீரியட் அப்ரூவல். அதாவது அப்ரூவல் தான் நம்ம டாக்குமெண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ we have to wait for the fund. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்டட். ஸோ நம்ம அனுப்பிச்ச டாக்குமெண்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றத இங்க சொல்லி ரிமார்க்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெண்டிங் பிடிஎஃப் அப்ரூவல்னா இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு செக் ரெகுலர்லி. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல தான் உங்க ஸ்கூல் இருக்கும். ஸோ இந்த இதுல நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்க மெயிலையும் நீங்க ரெகுலரா செக் பண்ணுங்க. எய்ம்ல இருந்து தான் மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, அடுத்து வந்து ஃபண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ ஒரு சில ஸ்கூலுக்கு வந்து ஃபண்டு வந்திருக்கும். இந்த ஃபண்டை வந்து எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத எய்ம் வந்து ஒரு ஃபுல் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதுதான் வந்து ஃபண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ அட்டல் டிங்கரிங் லேபை பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் 12 லட்சமும் மீதி வர 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் சொல்லி 20 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வந்து லேபை செட்டப் பண்ணுறதுக்கும் 2 லட்சம் வந்து லேபை வந்து ரன் பண்றதுக்கும். ஸோ அந்த 10 லட்சத்தை எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ முதல்ல 7 லட்சம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த 10 lakhs ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ 10 lakhsல 7 lakhs வந்து காம்பனன்ட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த ரோபோட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த 1.5 lakhs and 1.5 lakhs இது எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த 1.5 lakhs வந்து உங்கள்கிட்ட அட்டல் டிங்கரிங் லேப்க்கு ஒரு ரூம் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த ரூமை ஹாலை ரெனோவேட் பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸ். ஓகே, அந்த ரூமை பெயிண்ட் பண்றதுக்கு, ஒயரிங் பண்றதுக்கு, அந்த ரூம்ல வந்து டேபிள் சேர்ல வாங்கி போடுறதுக்கு, போஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு 1.5 lakhs. அண்ட் தென் இன்னொரு 1.5 lakhs எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்ல லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 or 3 லேப்டாப்ஸ் வாங்கணும், ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 1.5 lakhs. 3 லட்சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7 lakhs. இந்த 7 lakh எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பேக்கேஜஸ் பிரிச்சிருக்காங்க. பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3 அண்ட் பேக்கேஜ் 4. அண்ட் தென் அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேக்கேஜ் 1ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தேவையான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ஐஓடி, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் அண்ட் காம்பனன்ட் சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்கேஜ் 1ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெண்டார் பொருள் சப்ளை பண்ணாலும் கம்பல்சரியா அது கொடுத்தே ஆகும், அதுல குறைக்கவே கூடாது. ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட்டே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னென்ன காம்பனன்ட் இத்தனை நம்பர் தரணும் அப்படின்றத கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குறைக்கிறது எந்த வெண்டாரும் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்கேஜ் 2ல 3D பிரிண்டர் அண்ட் அக்சசரி கொடுப்பாங்க. பேக்கேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லைக் ட்ரில்லிங் மிஷின், அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க. பவர் டூல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக்கேஜ் 4 பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட் லைக் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அண்ட் சேஃப்டி காகல்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எந்தெந்த பேக்கேஜில் என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும், எத்தனை இருக்கணும், பேக்கேஜ் 1 சரி, பேக்கேஜ் 2 அண்ட் பேக்கேஜ் 3 அண்ட் பேக்கேஜ் 4 இது 4 பேக்கேஜ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ எனி வெண்டர் கம்பல்சரி அது கொடுத்தே ஆகணும். அண்ட் தென் 0.6 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் கைட்லைனும் கொடுக்கல. இது வெண்டார் டு வெண்டார் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு வெண்டாரும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில பேர்
எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் கிட் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கிட் அட்வான்ஸ்ட் லெவல் கொடுப்பாங்க. ஸோ எது உங்க ஸ்கூலுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க அதை வாங்கிக்கலாம். ஸோ அந்த 60,000க்கான மெட்டீரியலுக்கு கவர்மெண்ட் எந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல. ஸோ இந்த 7 lakhs ஸ்பிளிட் அப். ஸோ அந்த ருபீஸ் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் 2 lakhs. ஸோ 10 lakhsக்கான எக்ஸ்பென்ஸ் போயிருச்சு. அண்ட் தென் 2 lakhs. இந்த 2 lakhsல 0.6 lakhs 60,000 ரூபாய் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎல் இன்சார்ஜுக்கு ஹானோரேரியம். ஸோ மந்த்லி ஏடிஎல் இன்சார்ஜுக்கு வந்து 5,000 rupees ஹானோரேரியம் கொடுக்கணும். அண்ட் தென் 1.4 lakhs எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் நம்ம பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 அண்ட் பேக்கேஜ் 3 அண்ட் பேக்கேஜ் 4 ஆர் அட்வான்ஸ் போர்ட் எடுத்து மெட்டீரியல் இது ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், உடஞ்சி போச்சு, இல்லை புதுசாக வாங்கணும் அப்படின்னாலும், இல்லை நாங்கள் வேற ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இல்லை ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எந்த ஒர்க்னாலும் அந்த 1.4 lakhs 1 yearக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 lakhs தான் மீதி எல்லா வருஷத்துக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இப்போ 0.6 lakhs வந்து ஏடிஎல் ஹானோரேரியம், 1.4 lakhsக்கு அந்த வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ பொருள் வாங்குறதா இருந்தாலும் இல்லை ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து ஏடிஎல் கரிக்குலம். ஸோ லேப்லாம் செட் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு சில ஸ்கூல் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன சிலபஸ் எடுக்கிறது, ஏன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நியூ டு த டீச்சர்ஸ் அண்ட் தென் ஈவன் த கரிக்குலம் இஸ் ஆல்சோ நியூ. ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. aim.gov.in இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு இது ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டாபிக்ஸ் நிறைய வரும். அதாவது அவங்க வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இந்த டாபிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏடிஎல்லோட லேபோட மிஷன் அண்ட் விஷன் என்ன அப்படின்றதுல இருந்து ஒரு ஈவெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஐஓடி ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதுக்குள்ளார என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இது கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும், அந்த ப்ரோக்ராமிங்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, ரோபோட்டிக்ஸ்லாம் ஒயரிங் கனெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒயரிங் கனெக்ஷன் முதல் கொண்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிஎல் சிலபஸ் அந்த மெட்டீரியலுக்கான எல்லா சிலபஸும் இந்த பேக்கேஜ் 1 to பேக்கேஜ் 4ல உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ்க்கான சிலபஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ யாருக்காவது இப்போ கிளாஸஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, நாங்கள் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை என்ன கிளாஸ் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அரவிந்த் பிரதர் சொல்லுங்க அரவிந்த். And the GemID creation you just take care. I'll skip this for now and I'll proceed. Okay fine. இப்போ ATL அட்டல் டிங்கரிங் லேப் பத்தி ஒரு query ரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து டாக்குமெண்டேஷன்ல முடிச்சிட்டேன், ஃபண்டிங்க்கு வெயிட் பண்றேன் அப்படின்ற போதோ, இல்லை வந்து எனக்கு இடையில ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற போதோ, எப்படி நான் எய்மோட கஸ்டமர் கேர் எப்படி நான் கான்டாக்ட் பண்றது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ மறுபடியும் aim.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்ன்ற ஆப்ஷன் கீழே ஏடிஎல் ஹெல்ப்லைன் -query ரெசல்யூஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் போனீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்களோட யூனிக் ஐடி, அதாவது ஏடிஎல் கோட், ஸ்கூல் நேம், கேட்டகரி, உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்ற என்ன இஷ்யூ, அதில் சப் கேட்டகரி இருக்கும். அண்ட் தென் நம்ம என்ன ஸ்டேட்டு, இமெயில் ஆஃப் த, அதாவது ஸ்கூலோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஏடிஎல் இன்சார்ஜ் அது பிரின்சிபல் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ சொல்கிறோம். என்னன்னா ஸ்கூலில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப பேங்க்கோட நேம் தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து தே வாண்ட் டு ரீகரெக்ட். அது வந்து அவங்க இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுறப்ப பேங்க்கோட நேம் தப்பாக அப்லோட் பண்ணிட்டோம், ஸோ எங்களுக்கு அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம queries வந்து சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு query ரைஸ் பண்ண உடனே நமக்கு பதில் வராது. அதுக்கு பதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதை டிக்கெட் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா query நம்பர்னு தெரியும், ஒரு 5 to 6 digit இருக்கும்.
ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு யூ ஹேவ் டு செக் இட். ஸோ மறுபடியும் இந்த வெப்சைட்ல வந்துட்டு ட்ராக் query ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே இந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட query என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றதையும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னா அந்த பதில் என்னன்றதும் கீழே வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ queryயோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணா ஒரு சில பேர் சொல்லுவாங்க query ரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஓகே அரவிந்த். எஸ் நியமித். ஓகே நீங்க நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். So far நிறைய விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கலாம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான், அந்த லிங்க் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒரு லிங்க்ல நம்ம எல்லா உங்களுக்கு தேவையான லிங்க்கையும் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லிங்க் தான் அது, linktree/AtalArvind, linktree/Infinite Engineers. இது வந்து நான் சாட்லயும் போட்டிருக்கோம், குரூப்லயும் வந்து லேட்டர் போடுறோம். ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே இங்க இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ அதுல ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க Q&A ஆட் பண்ணலாம், வில் ஆன்சர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஆன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அதே டாக்குமெண்ட்ஸ் போஸ்ட் டெல்லிக்கு அனுப்புவோம். டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த PFMS வெப்சைட்ல நமக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லாகின் கிரியேட் ஆகி அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபண்ட் அலாட் ஆகும். ஃபண்ட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லனா 12 lakhs, அடுத்த 4 வருஷத்துக்கு 2 lakhs வரும். அந்த 12 lakhs எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து எவ்வளவு இனோவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அதை வச்சு வேர்ல்ட் லெவல்ல ஒரு ரேங்கிங். அந்த ரேங்க்ல 2015ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 81. நம்ம அடல் டிங்கரிங் லேப் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2015-16 போல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கரெக்டா அது கூட அலைன் ஆகி இப்போ நம்ம வந்து டாப் 50 இருக்கோம். இதுல அடல் லேபோட பங்கு கண்டிப்பாவே ரொம்பவே இருக்கு. இன்னும் ஒரு சில வருஷத்துல நம்ம வந்து டாப் 25, டாப் 10, டாப் 5 வர்றதுக்கு உங்க எல்லாரோட சின்ன சின்ன எஃபர்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான பங்கா இருக்குன்னு நம்புறோம். ஓகே, அடுத்தது ஜெம்மோட ப்ரொக்யூர்மெண்ட். அதாவது ஜெம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான் ஆர் பிளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்டோட வெப்சைட். இதுல தான் வந்து நீங்க வந்து அடலுக்கான மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன மெட்டீரியல் அதுல வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிஸ். எத்தனை பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணல. உங்க முன்னாடி ஒரு கேள்வி வரும் இப்போ. அந்த கேள்வி, வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் மேண்டேட்டரி டு பை இன் ஜெம்? ஜெம்ல இந்த 4 ஆப்ஷன்ல எந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பா ஜெம்ல மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க இப்ப செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 1, 2, 3 and 4 இது வந்து ஜெம்ல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் 1 and 3 கம்பல்சரியா வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் 1 to 3 அண்ட் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் வந்து ஜெம்ல தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் செலக்ட் தட். லெட்ஸ் see எவ்வளவு பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Nice. Okay. I'm going to end the poll. Last 10 seconds. Okay. So majority correct-ஆ தான் சொல்லிருக்கீங்க. But there's a small
change. So I'll show you the results now. So உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கேஜ் 1, 2, 3 and 4 இந்த 4 விஷயம் தான் வந்து கம்பல்சரியா நீங்க ஜெம்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பொருட்கள் நீங்க ஜெம்ல வாங்கிக்கலாம். there are options. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜெம் வந்து நம்ம எப்படி ஜெம் ஐடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு query creation இப்போ நியாமத் சொல்லியிருந்தாருங்களா, ஸோ அதே இதில் யூ நீட் டு புட் த ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த டேட்ல ஃபண்டிங் வந்தது. ஃபண்டிங் வந்ததுனால எங்களுக்கு ஜெம் ஐடி வேணும். உங்க ஹெச்எம்மோட நேம், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், ஸ்கூலோட ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் பின்கோட், இந்த டீடைல்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே அமைச்சிருவாங்க. ஓகே, விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் சரியா ஒர்க் ஆகல, ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் தட். ஓகே, இப்போ இந்த ஜெம் ஐடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதாவது உங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு, ஜெம் ஐடி கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், அந்த ஜெம் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஜெம் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, buyer1.atlcode.tn@gmail.com @gembuyer.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க அதை போயிட்டு email.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல ஆக்டிவேட் பண்ணணும். இந்த வெப்சைட்ல அந்த ஐடி போட்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்தது அப்படின்னா பாஸ்வேர்ட் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடி மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னா யூ கேன் செலக்ட் ஃபர்காட் ஆர் சேஞ்ச் பாஸ்வேர்ட். அதை கொடுத்தீங்க அப்படின்னா பட் உங்க ஹெச்எம் நேம், ஆதார் நம்பர் டீடைல்ஸ் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ரீசெட் த பாஸ்வேர்ட். ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்க வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி அதை லாகின் பண்ணீங்கன்னா நம்ம ஜிமெயில் லாகின் பண்ற மாதிரியே வரும். அந்த லாகின் குள்ள போனீங்கன்னா வெரிஃபை ஜெம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த வெரிஃபை ஜெம் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஜெம்மோட வெப்சைட் போகும். அங்க போயிட்டு மறுபடியும் நீங்க ஆதார் நம்பர், ஹெச்எம்மோட நேம், மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு ஜெம்மோட பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த 2 அக்கௌண்ட்டுமே நீங்க பாஸ்வேர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து பண்ண வேண்டியது ஜெம்குள்ள போயிட்டு பிட் கிரியேட் பண்ணணும். அதாவது எங்களுக்கு பேக்கேஜ் 1 இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிட் ஓபன் பிட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய வெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிட் பண்ணுவாங்க. அதுல லோவஸ்ட் கோட் யாரது வருதோ அதை வந்து ஜெம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஈரோட்ல வந்து நீங்க டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூல் இருக்கீங்க நினைக்கலாம். நீங்க ஜெம்ல வந்து ஓப்பனா ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்தியால இருந்து யார் வேணா அதுக்கு பிட் பண்ணலாம். உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பிட் பண்ணலாம், தமிழ்நாடுல இருந்து பிட் பண்ணலாம், அசாம்ல இருந்து பிட் பண்ணலாம். ஸோ இப்போ அசாம்ல இருக்கவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து 1 லட்ச ரூபான்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து 50,000 ரூபாய் அப்படின்னு பிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் பிளேஸ் ஆகும். பட் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் ரிலேட்டடான வாரண்டியோ இல்ல அந்த மெட்டீரியலுக்கான சர்வீசஸோ நீங்க ப்ராப்பரா எப்படி எடுக்க முடியும்ன்றது ப்ராக்டிகலி ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ சூஸ் அ வெண்டர் பிஃபோர் ஹேண்ட், தென் பிளேஸ் த ஆர்டர் இன் ஜெம். ஏன்னா வெண்டர் யாரு, ஒரு 2-3 வெண்டர் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தா கூட யூ கேன் சூஸ் 1 வெண்டர் அண்ட் தென் பிளேஸ் த ஆர்டர் இன் ஜெம். அந்த வெண்டரோட மெட்டீரியல் இல்ல அப்படின்னா ஜெம்ல வந்து இட் வில் பி a bit of a chaos. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் கொடுத்தா அதுக்கான ட்ரைனிங் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அண்ட் தேர் இஸ் டெஃபினெட்லி லாங்குவேஜ் பேரியர். நீங்க வந்து நார்த் இந்தியால இருந்து வரக்கூடிய ஒரு வெண்டர் கிட்ட நீங்க மெட்டீரியல் வாங்கும்போது அவங்களோட ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷ் ஆர் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அண்ட் நிறைய அந்த மாதிரி நார்த் இந்தியன் கம்பெனிஸ் இங்க இருந்தாங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தான் உங்களை விசிட் பண்ணுவாங்க. We'll go to the next step and see in detail about vendors. ஓகே, ஃபர்ஸ்ட் பிஃபோர் எப்படி செலக்ட் பண்றது ஒரு வெண்டார்ன்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஒரு சில கேள்விகள் நான் இப்போ ஆன்சர் பண்றேன், Q&A ல போட்டிருந்தது. ப்ளீஸ் சஜஸ்ட் இஃப் எனி வெண்டர்ஸ் அவைலபிள் சார். ஆல்ரெடி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 வெண்டர்ஸ் இருக்காங்க. பட் we cannot suggest any name. ஏன்னா ஒரு நேம் சொன்னோம்னா அவங்களுக்கு ஃபேவரா பண்ற மாதிரி இருக்கும். So we will not be suggesting any names in this forum. Okay. You need hands-on training session for PFMS EAT module and ATL dashboard. ATL dashboard PFMS ஓட பேசிக் யூசேஜ் நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்க்க போறோம். அண்ட் PFMSக்கு தனியா ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து we are trying to organize. அது வந்தது அப்படின்னா கண்டிப்பா we'll all invite everyone.
பிஎஃப்எம்எஸ் ரிலேட்டடா தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அடல் டேஷ்போர்ட் எப்படி ஓபன் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் பிஎஃப்எம்எஸ் அண்ட் அடல் டேஷ்போர்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ சாட்ல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வாய்ஸ், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? சிலர் வந்து வாய்ஸ் பிரேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாய்ஸ் இஸ் கிளியர். கேக்குது. ஓகே, மேபி அவங்க சைடு ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். மேபி எங்களுக்கு அவங்க சைடு இன்டர்நெட் ஆர் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகே, சிங்கம்பேட்டை ஸ்கூல் ஒரு கேள்வி போட்டிருக்கீங்க. doesn't display on PML, we are funded by RMSA. RMSA மூலமா உங்களுக்கு ஃபண்ட் வந்திருந்தது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து RMSA மூலமா அடல் டிங்கிங் லேப் செட் பண்றது வேற, இது வேற. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்டையர்லி வித் தி ஸ்டேட். இதோட ப்ரொசீஜர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா நீங்க ஆன்லைன்ல தான் எல்லாமே சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு தட் வெண்டர் செலெக்ஷன் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த அடல் டிங்கரிங் லேப்க்கு யார் வெண்டர், யார் அஃபிஷியல் வெண்டர்? நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் கால் பண்றாங்க. யார்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இருக்கு. இல்ல ஒரு வெண்டர் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க கிட்டே தான் வாங்கணுமா, இல்ல அவங்க சர்வீஸ் கொடுக்கலாம் வேற வெண்டர் மாத்தலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ ஒரு கேள்வியா போகும். ஃபர்ஸ்ட், யார் வந்து அஃபிஷியல் வெண்டர்? நித்தி ஆயோக் வந்து இண்டிகேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் ஒரு லிஸ்ட் வந்து 2015-16 கொடுத்திருந்தாங்க. அதை 2018 அந்த லிஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு 50 வெண்டர்ஸோட நேம் இருக்கும். பட் இப்போ அந்த லிஸ்ட் வந்து ஆக்டிவ் கிடையாது, அது கேன்சல். நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்க வெண்டர் கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு நித்தி ஆயோக் அப்பயும் சொல்லல, அதுக்கப்புறமும் சொல்லல. அப்ப அந்த லிஸ்ட் கொடுக்கும்போது இவங்க கிட்ட நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம், இல்ல நீங்களே டைரக்டா வாங்கிக்கலாம் சொன்னாங்க. இப்ப வந்து நீங்களே டைரக்டா வாங்கிக்கலாம், ஆனா ஜெம் மூலியமா மட்டும்தான் வாங்கணும். நீங்க போயிட்டு உங்க ஏரியால இருக்கிற கடையிலயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ நீங்க வாங்கக்கூடாது. ஜெம்ன்ற போர்ட்டல் மூலியமா மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா நாங்க வந்து யார் யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அவங்கள வந்து தரவரிசை படுத்தி அவங்கள செக் பண்ணி என்ட்ரி எல்லாம் செக் பண்ணி நாங்க ஜெம்ல அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்க ஜெம்ல யார்கிட்டனா வாங்கிக்கோங்க அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெண்டர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஜெம்ல ரெஜிஸ்டர் ஆகி அந்த அடல் லேபோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க நேம்ல ஜெம்ல இருந்தாலே அவங்க வந்து அஃபிஷியல் வெண்டர் தான். நாங்க மட்டும்தான் பண்ணுவோம், வேற யாருமே அஃபிஷியல் வெண்டர்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா மோர் தென் 200 வெண்டர்ஸ் வந்து ஜெம்ல இருக்காங்க. ஸோ ஜெம்ல ரெண்டு இது இருக்கும், ஒன்னு OEM, இன்னொன்னு ரீசெல்லர். அதாவது ஒரு பிராண்டோட ஓனர் வந்து அவங்களே வந்து மெட்டீரியல் கொடுக்கறதா இருக்கலாம், ஆர் அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறதா இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒருத்தர் டெல்லி கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி மறுபடியும் இவங்க கிட்ட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ OEM, ரீசெல்லர், இது ரெண்டுத்துல எது ப்ரிஃபர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துல எது வேணாலும் போகலாம், அது உங்களோட விருப்பம் தான். நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவங்க OEM ரீசெல்லரான்றதுல இல்ல, அவங்க என்ன மாதிரி மெட்டீரியல் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றதுல தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்தது ஆஃப்டர் சேல் சப்போர்ட். ஒன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க ஒரு வெண்டர் டிசைட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சப்போர்ட் கொடுப்பாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஓகே இந்த விஷயம் நம்ம பண்ணணும், ஏடிஎல் இன்சார்ஜா இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும், சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ சைன் அண்ட் MOU. ஒரு MOU வந்து நீங்க இந்த கண்டிஷன்ஸ் போட்டு சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணாதான் நாளை பின்ன வந்து ஒரு வெண்டர் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் செய்யல அப்படின்னா நீங்க கேள்வி கேட்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஆஃபர்ஸ். நீங்க அந்த அடல் லேப் மெட்டீரியல்ஸ் தவிர அது கூட பசங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வேற என்ன கொடுப்பீங்க? சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்டெம் கிட்ஸா இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் கிட்ஸா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸோ ஆஃபர்ஸோ டஸ் நாட் இன்க்ளூட் ஏசியோ இல்ல CCTV போட்டு கொடுக்கறதோ, இல்ல ஆடியோ சிஸ்டம் போட்டு கொடுக்கறதோ, இல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா ஒரு லேப்டாப் கொடுக்கறதோ கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபண்ட்ல கொடுக்க கூடாது. அது வந்து அவங்க ஆஃபர்னு கொடுக்கலாம், பட் they cannot build that in this fund. So நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு அந்த பசங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். அடுத்தது மைண்ட் செட். ஒரு வெண்டர் உங்களை அப்ரோச் பண்றாங்க, either கால் பண்றாங்க, இல்ல நேர்ல வராங்க, இல்ல மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க இன்டென்ஷன் என்னவா இருக்கு, அவங்க எதை வந்து அவங்களோட முதல் எய்மா இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆர்டர் நம்ம கொடுத்துருங்க. நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றது, உங்களுக்கு பொருள் விற்கிறதுல மட்டுமே குறியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்றது நீங்க டபுள் டைம் என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ப்ராப்பரா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி பண்ண ஸ்கூல்ஸ்ல ஹெச்எம் ரேட்டிங் இன்சார்ஜ் கிட்ட பேசுங்க. முடிஞ்சா அந்த ஆல்ரெடி இருக்கிற ஸ்கூல்ஸை விசிட் பண்ணுங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. வெறும் வெண்டர் சொல்றதை மட்டுமே நம்பாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருக்கவங்க கண்டிப்பா பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெண்டர் உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அவங்களோட கம்பெனியோட பேக்ரவுண்டு, அவங்க ஆல்ரெடி பண்ண ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபீட்பேக் இது எல்லாமே நீங்க கேட்டாதான் உங்க ஸ்கூலுக்கு நாளை பின்ன வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டு, அதாவது வெப்சைட், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல், ட்விட்டர், ஆல்ரெடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, இவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ண அட்டல்டிங்கிறீங்களா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியால இன்டர்நெட்ல தேடலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நாங்க வந்து அட்டல்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. some people are doing it. We have got complaints from school saying இந்த மாதிரி அட்டல்ல இருந்து கால் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு, அவர்கிட்ட தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம், அவரே எல்லாமே பண்ணிடுறாரு. அப்படி யாருமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்படி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றதுன்றது ப்ரொசீஜரே கிடையாது. நீங்களே தான் எல்லாமே பண்ணுவீங்க. வெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். பட் மொத்த டாக்குமெண்ட் நீங்க வெண்டர்கிட்ட கொடுத்துட்டு அவரே எல்லாமே பண்ணிடுவாருன்னு தயவு செஞ்சு விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம, ஒரு ஸ்கூலோட எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க வந்து அவங்களோட லாகின்ல இன்னொரு ஸ்கூலோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருக்கு. அந்த மாதிரி அப்லோட் ஆனதால அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் உங்க ஸ்கூலோட டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மறுபடியும் அப்லோட் ஆகி அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வந்து வீணா போச்சு. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு என்ன பண்ணணும்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கொடுத்துடலாம், இல்ல சி ஆபீஸ்ல சொல்றாங்க யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து எந்த விதமான மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க. நீங்க தான் பண்ணணும். ஏன்னா நீங்க தான் கையெழுத்து போட்டு நீங்க தான் பொறுப்புன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றீங்க. ஸோ யாராவது அட்டல்ல இருந்து கால் பண்றோம்னு சொன்னாங்கன்னா ப்ரூஃப் கேளுங்க. அபிஷியலா அட்டலோட மெயில் ஐடியில இருந்து மெயில் அனுப்ப சொல்லுங்க. யார் பேசுறாங்களோ அவங்க நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்க எங்க இருந்து கால் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம தான் வந்து அவேரா இருக்கணும். நம்ம வந்து உஷாரா இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி எல்லா ஸ்கூல்ஸ் கொடுக்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்தது. ஏன்னா நிறைய ஏடிஎல் இன்சார்ஜஸ் இதை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ ஆன் டு பிஎஃப்எம்எஸ். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா Q&A போடுங்க. வினோத் குமார் சார், நியமத் ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வினோத் குமார் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன் டு ஹவு டு கெட் ஜெம் ஐடி. ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஜெம் ஐடி உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஃபண்ட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெம் ஐடி ரெக்வெஸ்ட் பண்ண முடியும். ஜெம் ஐடி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது queryல போயிட்டு உங்க ஸ்கூல் டீடைல்ஸ் என்டர் பண்ணுவீங்க. முக்கியமான டீடைல்ஸ் வந்து உங்க HM நேம், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், ஸ்கூலோட ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் பின்கோட், இது எல்லாமே கொடுத்துட்டு நீட் ஜெம் ஐடி அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 to 10 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து யூ கேன் கெட் யுவர் ஜெம் ஐடி. தென் ஆக்டிவேட் பண்ணணும். email.gov.in போயிட்டு யூ கேன் புட் த டீடைல்ஸ் அண்ட் ஆக்டிவேட். ஓகே, சிங்கம்பேட்டை ஸ்கூல்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்கூல் வந்து RMS மூலமா ஃபண்ட் ஆயிருக்கு, அவங்க நேம் PFMS போர்ட்டல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் வில் டேக் இட் செப்பரேட்லி சார். இது என்னன்றது கிராஸ் செக் பண்ணாம என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஐ ஹேவ் டு கிராஸ் செக் PFMSல எங்க இருக்கு, எப்போ வந்திருக்கு, அவங்க ஃபண்டிங் டேட் என்னன்றதும் கிராஸ் செக் பண்ணணும். ஸோ அதனால ப்ளீஸ் கெட் இன் டச் வித் திஸ். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஐ ஷேர் அட் த லாஸ்ட், ஸோ யூ கேன் கெட் இன் டச் வித் திஸ். Okay, one more question. Finished documentation, waiting for mail from Atal, but we did it more than a year ago, we didn't get any mail. Okay, நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது அப்ரூவ் ஆயிடுச்சான்றது அப்லோட் ஆன அதே லிங்க்ல போயிட்டு நீங்க மறுபடியும் பார்க்கணும். சில ஸ்கூல் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும். சில நேரம் வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் கேட்டுருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க இது போட்டிருக்கீங்க, இது வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிஜெக்டட், ப்ளீஸ் செக் யுவர் லாகின் அப்படின்னு சொல்லி.
அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக். அப்படி இல்ல லாகின் பண்ணா எங்களுக்கு வந்து அப்ரூவ்ட்னு காட்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து all your documents have been approved, please send hard copies to Delhi அப்படின்னு ஒரு மெயில் வரும். சப்போஸ் அந்த மெயில் உங்களுக்கு வரல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, அது என்னன்றது நான் கிராஸ் செக் பண்றேன். ஏன்னா சில நேரம் இமெயில் வந்து ஸ்பேம்லயோ இல்ல வேற நேம்லயோ இல்ல நீங்க பார்க்காம விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டபுள் செக் தட். நீங்க ஒரு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிருங்க, தென் வில் கோ ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா 1 இயர்க்கு மேல ஆகுதுன்னா சம்மர் லாஸ்ட் இயர் 2019 பண்ணிருப்பீங்க, மோஸ்ட்லி அப்ரூவ் ஆயிருக்கும். சப்போஸ் ஆகல அப்படின்னா we can help you என்ன ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணிட்டு. Okay, already one vendor is guiding us regarding Atella, we are waiting for funds. Okay sir, make sure அந்த vendor இந்த விஷயம்லாம் பண்றாங்களா, அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றதுனால மட்டுமே அவங்க கிட்ட நீங்க வாங்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு வெண்டர் கிட்ட கூட வாங்கலாம். பட் உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்றது அந்த ஒரே ரீசனுக்காக நீங்க அவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா அவங்க சர்வீசஸ் சப்போஸ் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ சர்வீசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வெண்டர்ஸ் லிஸ்ட் கேட்டிருக்கீங்க, அப்படி ஒரு லிஸ்ட் கிடையாது சார். there is no list of vendors. நீங்க வந்து ஜெம் மூலமா யார்கிட்டனும் வாங்கிக்கலாம். ஜெம்ல போய் நீங்க அந்த ப்ராடக்ட் நேம் சர்ச் பண்ணீங்கன்னா more than 200 vendors நேம்ஸ் வரும். You can get it from Gem. Majority of the vendors வந்து all vendors should buy only through Gem. So vendor list ஒன்னு கிடையாதுங்க சார். Okay. So this is the YouTube channel where the live is going on. So PFMS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். So if you have already used PFMS, நான் PFMS வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க ப்ளீஸ் புட் PFMS அப்படின்னு சாட்ல போடுங்க. நான் ஆல்ரெடி PFMS வந்து ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன் அப்படின்றவங்க சாட்ல PFMS அப்படின்னு போடுங்க. எவ்வளவு பேர் சொல்றீங்கன்னு பாருங்க. PFMS வந்து அட்லீஸ்ட் நான் ஓபனாவது பண்ணி பார்த்திருக்கேன் ஆர் நான் PFMS யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க ப்ளீஸ் புட் PFMS in the chat box. ஓகே, நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, சூப்பர். ஸோ அப்போ நிறைய டவுட்ஸ் இருக்கும் PFMSல. we'll go one by one. ஸோ ஃபர்ஸ்ட் PFMSல நமக்கு 3 லாகின் டீடைல்ஸ் இருக்கும். டேட்டா ஆபரேட்டர், டேட்டா அப்ரூவர் அண்ட் அட்மின் லாகின் டீடைல்ஸ். இந்த 3 விஷயம் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். இந்த 3 விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து PFMS யூஸ் பண்ண முடியும். PFMS எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடல் டிங்கரிங் லேபுக்கு வர்ற ஃபண்டோட கணக்கு வழக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்மிட் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் PFMS. ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் அட்மின் லாகின் டீடைல்ஸ் வேணும். அது உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். சப்போஸ் வரல அப்படின்னா PFMS வெப்சைட் போயிட்டு லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கெட் லாகின் டீடைல்ஸ் யூசிங் யூனிக் ஏஜென்சி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெட் லாகின் டீடைல்ஸ் யூசிங் யூனிக் ஏஜென்சி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அது உள்ள போயிட்டு யூ கேன் கெட் யுவர் லாகின் டீடைல்ஸ். ஒன்ஸ் அந்த லாகின் டீடைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிரியேட் த டேட்டா ஆபரேட்டர் அண்ட் அப்ரூவர். டேட்டா ஆபரேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ATL இன்சார்ஜ். ஸோ ATL இன்சார்ஜ் வந்து எல்லா என்ட்ரிஸும் போடுவாங்க. டேட்டா அப்ரூவர் வந்து HM அப்படி இல்லைன்னா ஸ்கூலோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். ஸோ அவங்க வந்து ஹாவ் டு கிராஸ் செக் த என்ட்ரிஸ் அண்ட் தென் அப்ரூவ் இட். டேட்டா அப்ரூவர் அப்ரூவ் பண்ணாம எந்த என்ட்ரிஸும் கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகாது, ஜஸ்ட் PFMS தான் இருக்கும். டேட்டா அப்ரூவர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகும். ஸோ யூ நீட் டு டபுள் செக் பிஃபோர் அப்ரூவிங் இட். அடுத்தது ஹவு டு ஆட் அ நியூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு, ஜெம் ஐடி வந்து வாங்கிட்டீங்க, ஜெம் ஐடி ஆக்டிவேட் பண்ணி ஜெம்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, மெட்டீரியல்ஸ் வரப்போகுது ஆர் வந்துருச்சு, அதுக்கான பேமெண்ட் கொடுக்க போறீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த 2 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுக்கும்போது அதை நான் எப்படி PFMSல என்ட்ரி போடுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் நியூ. ஃபுல் லாகின் டேட்டா ஆபரேட்டர் லாகின் பண்ணீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதில் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஆட் நியூ கொடுக்கணும். ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா ஸ்கீம் செலக்ட் பண்ண சொல்லும். ஒரே ஆப்ஷன் தான் காட்டும், அட்டல் இன்வெஸ்டிகேஷன்.
தென் பேங்க் அக்கௌண்ட், உங்க பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன ரீசன்காக அந்த எக்ஸ்பெண்டிச்சர், வெண்டாரா செல்ஃபா பெனிஃபிஷியரி, வெண்டார் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுல வெண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் கொடுத்து ஒரு மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய எல்லாருமே வெண்டர் தான். செல்ஃப் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க ஸ்கூல்ல, அதுக்கு வந்து கேஷ் தேவைப்படுது, சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ், அதாவது நாட் மோர் தென் 5,000 குள்ள இருக்கிறத வந்து நீங்க வந்து கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். 5,000 மேல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து நீங்க எய்தர் செக் ஆர் என்இஎஃப்டி தான் பண்ணணும். அதுக்கு செல்ஃப் யூஸ் பண்ணுவீங்க. பெனிஃபிஷியரி வந்து ஏடிஎல் இன்சார்ஜோட ஆனரேரியம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. சிலர் வந்து வெண்டார்லயே ஏடிஎல் இன்சார்ஜ் ஆட் பண்ணி பண்றாங்க. போத் ஆர் ஓகே. பட் வெண்டார் ஆட் பண்ணும்போது பர்சனல் ஆட் பண்ணணும், கமர்ஷியல் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் லெட்டர் ஆஃபீஸ் ஆர் ஆர்டர் நம்பர். அதாவது நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கணும். லெட்டர்ல இந்த ரீசனுக்காக இவருக்கு ஆர் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கப்படுது இந்த டேட்ல, we are approving it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் சைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த லெட்டருக்கு ஒரு நம்பர் வந்து நம்ம அலாட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கலாம்னா GHSS ATL 2020-005 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பேமெண்ட் என்ன ஆர்டர்ல கொடுத்தீங்களோ அதே ஆர்டர்ல அந்த லெட்டர் நம்பர், அந்த லெட்டரோட டேட்டை வந்து சாங்ஷன் டேட்டா போட்டுருங்க. அமௌண்ட் என்னைக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு போயிருக்கோ அதை டிரான்சாக்ஷன் டேட், என்இஎஃப்டியோ செக்கோ அந்த டேட் வந்து டிரான்சாக்ஷன் டேட். அண்ட் தென் டோட்டல் அமௌண்ட் வந்து அந்த செக்கோட அமௌண்ட்டோ இல்லை என்இஎஃப்டி பண்ண அமௌண்ட்டோ நீங்க போடணும். அடுத்தது ரிசீவ் ஃபண்ட். இந்த ரிசீவ் ஃபண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ண உடனே முதல் பண்ண வேண்டிய விஷயம் ரிசீவ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல 12 லட்சம் ரூபாய் வந்திருக்கும், ஆனா பிஎஃப்எம்எஸ்ல உங்களுக்கு வந்துருச்சு, நீங்க போய் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரவு அப்படின்னு உள்ள வரும். அண்ட் தென் நீங்க வந்து செலவு பண்ண அந்த வரவுல மைனஸ் ஆயிட்டே வரும். இது சம்பந்தமா Q&A ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. GHSS திப்பம்பாளையம் EAT ரிப்போர்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் ஷோயிங் 24 lakhs instead of 12 lakhs. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 lakhs ரிசீவ்டு இருக்கு இல்லைங்களா, இது நீங்க 2 வாட்டி ரிசீவ்டு கொடுத்தீங்கன்னா 2 வாட்டி ரிசீவ் ஆயிடுச்சு 24 ஆயிடும். ஸோ அதுல போயிட்டு நீங்க ஒரு வாட்டி ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இது மைனஸ் ஆயிரும். ஸோ 12 lakhs ஆயிரும். அடுத்தது ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலதான் நிறைய ஸ்கூல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செக் கொடுக்குற 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா அந்த 2 லட்சம் ரூபாய் இஸ் ஃபார் என்ன ரீசன் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ 2 லட்சம் ரூபாயில 1 லட்ச ரூபாய் P1, 50,000 ரூபாய் P2, 30,000 ரூபாய் P3, 20,000 ரூபாய் P4 அப்படின்னு பிரிச்சு நம்ம வந்து போடணும். ஆர் 2 லட்ச ரூபாய் ஃபார் P1 அப்படின்றது போடணும். ஏன்னா P1க்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு, அப்பர் லிமிட், P2க்கு ஒரு அப்பர் லிமிட், ஒரு இதுக்கும் ஒரு அப்பர் லிமிட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். இந்த மொத்த 10 lakhsக்கு நம்ம ஒரு 7 கேட்டகரி இருக்கு. P1, P2, P3, P4, அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆஃப் ATL, லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர். இந்த 7 விஷயத்துக்கு மட்டும் தான் இந்த 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண முடியும். அண்ட் ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்ன்றது லிமிட்டும் இருக்கு. அடுத்தது ரெவென்யூ ஆர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 2 lakhs. அந்த 2 lakhsல 5 ஹெட்டிங் இருக்கு. இந்த 5 ஹெட்டிங் கீழே தான் நீங்க வந்து மொத்த ஃபண்டுமே என்ட்ரி போட முடியும். அதுல ATL ஹானரேரியம் வந்து 5,000 into 12 60,000. பேலன்ஸ் 1.4 lakhsக்கு 4 டிஃபரெண்ட் விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க வந்து என்ட்ரிஸ் போடணும். ஒன்ஸ் இது போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க செக் நம்பரோ இல்ல என்இஎஃப்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா என்இஎஃப்டி நம்பர்லாம் எதுவும் கேட்காது, ஆட்டோமேட்டிக்கா பேங்க் சர்வர்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ செக்குக்கு நம்பர் கேட்பாங்க, செக் நம்பர். ஸோ செக் நம்பர் நீங்க என்டர் பண்ணும்போது திஸ் செக் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஏற்கனவே அந்த செக் நம்பர் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காட்டும். அது வந்து வெப்சைட்ல இருக்க ப்ராப்ளம். ஸோ நீங்க அது வந்து ஓகே கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அண்ட் தென் சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருவீங்க அப்படின்னா அப்ரூவர் லாகின்க்கு போயிடும். அங்க போயிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வெண்டார் மேப் பண்றது. இது ரிலேட்டடாவும் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சீனாபுரம் ஸ்கூல்ல இருந்து கேட்டிருக்காங்க. We received from Niti Aayog. We still could not make entries for 19, 20, 21. We could not make opening balance. Okay, உங்களுக்கு வந்து PFMSல queries இருக்கு. Get in touch with us. நாங்க அது என்ன எப்படி பண்ணணும், உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு, ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்கன்றது பார்த்தா தான் அது சொல்ல முடியும். PFMS பொறுத்த வரைக்கும் ஜெனரலைஸ்டா ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். சில விஷயங்கள் உங்க லாகின்ல எப்படி நீங்க பண்ணிருக்கீங்கன்றது மாறும். அதனால அது மட்டும் we'll take care individually so that என்ன பண்ணணும்ன்றது ஈஸியா சொல்லிடலாம். இல்லைன்னா நான் ரொம்ப ஜெனரலா நிறைய விஷயம் சொல்லணும். அது அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு அது ரொம்ப புரிஞ்சுக்க முடியாம இல்ல என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஐம் நாட் ஆன்சரிங் இட். வெண்டர் கிரியேட் பண்ணலாம், சிம்பிள் தான்.
அதுல ஒரு சின்ன ஒரு சூட்சமம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூட்சமம்லாம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு மத்த டைம்ல கிரியேட் பண்ண முடியாது. அதனால மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுல போயிட்டு நீங்க டேட்டா ஆப்ரேட்டர் ஆர் அட்மின்ல போயிட்டு மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா வெண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒர்க்கிங் டேஸ்ல மார்னிங் 10 to 1 டைமிங்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டைமிங்ல மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம வந்து query கிரியேட் பண்ணலாம், PFMS ஓட சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அப்பப்போ அதோட சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில நேரம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது நார்மல். ஸோ நமக்கு வருது அப்படின்னா நம்ம உடனே அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட் ஹெல்ப் டெஸ்க் காண்டாக்ட் பண்ணி நம்ம அந்த query-யை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ we need to go fast. இன்னொரு 10 minutes-க்குள்ள I finish PFMS and ATL dashboard. Tranche 2 we need to finish. We'll go a little bit fast. ஸோ ஒன்ஸ் இந்த வெண்டர்ஸ் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா வெண்டர்ஸோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி PFMS-ல கன்ஃபார்ம் ஆகும். அது ஆக்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸ் போட முடியும். இந்த ஆக்டிவ் வரதுக்கு மினிமம் 10 minutes ஆகும், மேக்ஸிமம் 2 hours ஆகும். ஸோ நீங்க ஒரு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி எல்லா வெண்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நிறைய வெண்டர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. இருக்கிற வெண்டர்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சர்ச்ல போயிட்டு அவங்க வெண்டர் நேம் போட்டாலே வந்துடும். நீங்க அதை கிளிக் பண்ணி மேப் கொடுத்தீங்கன்னா மேப் ஆயிடும். நெக்ஸ்ட் ATL டேஷ்போர்ட். இப்போ கரண்டா இந்த அக்டோபர் மந்த்ல இந்த டேஷ்போர்டு வந்து இஸ் அண்டர் சைட் மெயின்டெனன்ஸ். நிறைய விஷயம் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால இட் இஸ் டேக்கிங் லாங் டைம். நிறைய பேருக்கு லாகின் ஆகாம இருந்திருக்கலாம். சில ஸ்கூல்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டு தான் அதனால இப்போ லாகின் ஆகல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 3437, அதாவது மார்ச் 2019ல செலக்ட் ஆன ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ATL கோடோட ஃபார்மேட் இஸ் சேஞ்ச். ஸோ நீங்க வந்து query கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எங்க ஸ்கூலோட ATL கோட் வந்து இஸ் நாட் ஒர்க்கிங், எங்க கோட் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் சென்ட் அஸ் a நியூ கோட் அப்படின்னு ஒரு query கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூ கோட் அனுப்பிடுவாங்க. அண்ட் புது ஸ்கூல்ஸ் வந்து இப்பதான் நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கோம், எங்க லாகின் பண்ண முடியலன்னா யூ மைட் ஹேவ் நாட் பீன் அப்டேட்டட். அதாவது ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் ATL டேஷ்போர்ட் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. பட் சில ஸ்கூல்ஸுக்கு ஃபண்ட் வரதுக்கு முன்னாடியே கூட ATL டேஷ்போர்ட் ஹஸ் பீன் ஓபன். ஸோ அதனால உங்களுக்கு ஓபன் ஆகல அப்படின்னா ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் தாராளமா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல ஸ்கூல் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஸ்கூல் ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அட்வைசரி ரெஜிஸ்ட்ரேஷன், பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன், மென்டார் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஸ்கூலை பத்தின டீடைல்ஸ், உங்க ATL கோடு, யூடைஸ் கோடு, உங்க ஸ்கூல் ரூரல்ல இருக்கா அர்பன்ல இருக்கா, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நீங்க என்டர் பண்ணிடுவீங்க. லேபோட சாம்பிள் இமேஜஸ் ஒரு 3 இமேஜஸ் அப்லோட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இஸ் அட்வைசரி ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இந்த ATL லேப்க்கு அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HM, ATL இன்சார்ஜ், PTA-ல இருந்து ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் வந்து, ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் மென்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா தே கேன் பி, ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கேன் பி தேர், ட்ரஸ்டி மெம்பர் கேன் பி தேர். ஸோ அது யார் யார் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். நேம், அவங்க என்ன பண்றாங்க, ஃபோன் நம்பர், அந்த மாதிரி டீடைல்ஸ். Next is partnership registration. If any other is organization other than vendors, உங்க லேப் செட் பண்ணி கொடுத்த ஆர்கனைசேஷன் தவிர வேற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த அடல் டிங்கரிங் லேப்ல அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். மென்டார் வந்து எய்ம்ல இருந்தே உங்களுக்கு சில மென்டர்ஸ் அசைன் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் அப்படி அசைன் ஆகல அப்படின்னா யூ கேன் அசைன் யுவர் ஓன் மென்டர்ஸ். இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா காலேஜோட ப்ரொஃபசர்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஸ்கூலோட அலுமினிஸ் கேன் பி மென்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ். நம்ம எப்படி ஸ்கூல் பீப்புள் லீடர் வைக்கிற மாதிரி இந்த அடல் லேப் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 4 பேர் இல்ல 5 பேர் வந்து யூ கேன் சஜஸ்ட் அவங்களோட டீடைல்ஸ். ஓகே, இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல இந்த ATL டேஷ்போர்ட் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருந்தீங்க ஆன்லைன்ல அப்படின்னா அந்த நம்பர்ஸ் நீங்க போடலாம். ஷோ யூ த வீடியோ எதுக்கும் மச் ஈஸியர். Share my screen in a minute. There's a question in the chat. How to create opening balance or see whether there is an opening balance?
மை ஃபண்ட்ஸ்ல போனீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். யூ கேன் கெட் இன் டச் வித் திஸ். நாங்கள் அதுக்கான டீட்டெயிலான வீடியோ எங்களோட யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். சில வீடியோஸ் ரொம்ப பெருசா இருக்குன்றதுனால போடாமலும் இருக்கும். ஸோ யூ கேன் கெட் இன் டச் வித் திஸ். வி கேன் கைட் யூ ஆன் தட். Trans 2 I'll explain in a minute. When does bank details upload PM not upload? How to? Sorry. Okay, Kannan sir, உங்க கேள்விக்கு பதில் வந்து I have applied for track and trans 2 times, rejected, rectified, updated. Now it's showing documents reviewed with approval அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் இயர்க்கான ஃபண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓப்பனிங் பேலன்ஸ் பத்தி we can take it separately sir. Trans 2 next Trans 2 தான். I will go to that. Vendors bank details uploaded on PFMS not uploaded. How to problem solving vendor bank account details should be already exist in virtual account number. Sir உங்க கேள்வி புரியல. I'm not shared my screen. I'm answering questions. Just a minute. Today class video available sir. I need this session. This session is also telecasted in YouTube live. Live link வந்து we'll share once this event is over. சுரேஷ் குமார் சார் உங்க கேள்வி எனக்கு புரியல. If you can type it again கொஞ்சம் clear-ஆ it will be easy sir. I'll share my screen now. Okay. இப்ப ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நியமத் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes brother, it's visible. Okay. So the ATL monthly report மட்டும் முடிச்சிட்டு we'll quickly go to Trans 2. ஓகே, நீங்க மந்த்லி ரிப்போர்ட் வந்து உங்க லேப் இனாகிரேட் ஆனதுல இருந்து எவ்ரி மந்த் சப்மிட் பண்ணணும். அதாவது அக்டோபர் மந்தோட ரிப்போர்ட் நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ள, நவம்பர் மந்தோட ரிப்போர்ட் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் ஏடிஎல் இந்த கரண்ட் மந்த். உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 6th 40 பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மாசத்துக்கு 4 வாட்டி வராங்க, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை வராங்க அப்படின்னா 4 into 40 160 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மொத்தம் அந்த மந்த்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லேபுக்கு வந்தாங்களோ அந்த கவுண்ட் போடணும். அதே மாதிரி அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஸ்கூலுக்கு நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வராம பக்கத்துல இருக்கிற ஏரியால இருந்து பசங்க வந்து அந்த லேபை ஆக்சஸ் பண்ணலாம். உங்க ஸ்கூலோட அலுமினிஸா இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சிப்ளிங்ஸ் அதாவது கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஆர் உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருக்கலாம். ஸோ எல்லாருமே கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல வருவாங்க. அண்ட் தென் ஒர்க் ஷாப்ஸ், மென்டரிங் செஷன்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், இனோவேஷன் கேம்ப், ட்ரைனிங் செஷன்ஸ், இது எல்லாமே எத்தனை கண்டக்ட் பண்ணிருக்கோம் அது நம்பர் மட்டும். இத்தனை செஷன் நடந்தது இல்ல நடக்கல அப்படின்னா 0. ஏதாவது ஒரு விஷயம் அங்க உங்களுக்கு டேட்டா இல்ல அப்படின்னா ஜஸ்ட் 00 என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணாம இருக்காதீங்க. நெக்ஸ்ட் இஸ் இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேக்கன் டு கம்யூனிட்டி. நீங்க ப்ராஜெக்ட் செஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போய் செட்டப் பண்ணி அது மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டேக்கன் டு கம்யூனிட்டி. அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், அதாவது நம்பர் 5 ப்ராஜெக்ட் பண்ணோம், 2 ப்ராஜெக்ட் பண்ணோம், 0 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். அண்ட் தென் நியூ இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட். நீங்க வந்து இதுதான் ப்ராஜெக்ட், பெருசா இருக்கிறது தான் ப்ராஜெக்ட், நாங்க சின்னதா ஒன்று ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் எதுவும் கிடையாது. நீங்க ட்ரை பண்ற எல்லா புது ப்ராஜெக்ட்டுமே யூ கேன் ஆட் இட் இன் ஹியர். அது ஸ்டார்ட் பண்றது இந்த மந்த்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஆர் இந்த மந்த்ல பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் முடிக்கல, இந்த மந்த்ல வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற கவுண்ட் நீங்க போடணும். தென் பேட்டன்ஸ் ஃபைல்ட் அண்ட் காப்பிரைட்ஸ் ஃபைல்ட் அதோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். அந்த மந்த்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸ் என்னென்ன பண்ணியிருந்தீங்கன்றதோட டீடைல்ஸ் இன் டீடைல் தேவையில்லை, ஓவராலா இந்த கேட்டகரியில ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்களா, இந்த கேட்டகரியில ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு புட் த டீடைல்ஸ் இன் ஹியர். அதே மாதிரி ஆபரேஷனல் காஸ்ட் இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு தனியாகவும் 2 லட்ச ரூபாய்க்கு தனியாகவும் நீங்க என்டர் பண்ணுவீங்க. அதுல யூ நீட் டு செலக்ட் த ஃபண்ட் சோர்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து பண்ணிருக்கீங்களா, இல்ல ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்க என்டர் பண்ணலாம். இஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ஸ் டசன்ட் வாண்ட் டு என்டர், நாட் அ ப்ராப்ளம்.
பட் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கூல்ல இருந்தும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை நீங்க அக்கௌண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது அந்த ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பென்சஸ்க்கான பில்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த பில்ஸ்க்கு வந்து நீங்க எஸ்எம் கொடுத்து ஒரே பிடிஎஃப் கம்பைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிருங்க. நிறைய ஃபைல் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய பில்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாத்தி நீங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் MOM சொல்லுவாங்க, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். 3 months ஒன்ஸ் வந்து யூ ஹேவ் டு சப்மிட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் இந்த ரிப்போர்ட் சப்மிஷன்லயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். 3 months ஒன்ஸ் வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு சப்மிட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அந்த யார் அந்த மீட்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ATL அட்வைசரி கமிட்டி இருக்குல்ல, அந்த மெம்பர்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்கணும். அந்த மீட்டிங்ல யூ கேன் நோட் த மினிட்ஸ், என்ன பேசினாங்க, இந்தந்த விஷயம் பண்ணணும், இந்தந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாது, ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட மினிட்ஸ் யூ கேன் அப்லோட். ஓகே, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கு. சப்போஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்டர்நெட் இருக்கு ஆர் மொபைல் டிவைஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன் செஷன்ஸ் எடுக்கலாம், தாராளமா பசங்க வீட்டில் அட்டெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லைன்ற பட்சத்துல நம்ம வந்து பெருசா எதுவும் பண்ண முடியாது. வெரி மினிமல் ஸ்டூடெண்ட் பேரண்ட் கன்சென்ட்டோட இப்போ வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் தென் necessary safety equipments la vechittu you can try doing the adulting curriculum. I'll share my screen. We'll finish with trans 2 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, இந்த trans 2 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வருஷம் ஃபண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது வருஷத்துக்கான 2 லட்சம் ரூபாய் வந்து கேட்கறது கவர்மெண்ட் வந்து trans 2 அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் trans 2 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்ட்ல 12 லட்சம் ரூபாயில நீங்க 80% யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது 10 லட்சம் ரூபாயில 80%, 2 லட்சம் ரூபாயில 80% தனித்தனியா யூஸ் பண்ணிருக்கணும். நாங்க 10 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணிட்டோம் சார், 2 லட்சம் ரூபாய் அப்படியே வச்சிருக்கோம் சார் அப்படின்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் தட் அமௌண்ட் ஆல்சோ. அட்லீஸ்ட் 80% நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கு எலிஜிபிள். செகண்ட், ஜெம் ஐடி உங்களுக்கு ஆக்டிவா இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட ஜெம் ஐடி இல்ல அப்படின்னா உடனே query கிரியேட் பண்ணி அந்த ஜெம் ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்க. அடுத்து ATL மந்த்லி டேஷ்போர்ட் நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கணும் கரண்ட் டேட் வரைக்கும். இப்போ இந்த மந்த்ல மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இஸ் எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க வந்து கிளியரா பண்ணிக்கலாம். தென் PFMSல உங்க எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்க வந்து என்ட்ரி போடணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, உங்க லேப் வந்து ஃபண்ட் ஆகி அட்லீஸ்ட் 1 இயராவது ஆயிருக்கணும். இனாகிரேட் ஆகி அட்லீஸ்ட் 1 இயராவது ஆயிருக்கணும். நம்ம ஃபண்ட் வந்து மோர் தென் 1 இயர் ஆயிருக்கும். ஏன்னா ஃபண்ட் வந்ததுல இருந்து 3 மாசத்துக்குள்ள நம்ம அட்டல் லேபை செட் பண்ணி ஆகணும். அந்த டைம்லைனுக்குள்ள நம்ம செட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எனி டைம் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அடுத்து trans 2க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு, அதுல இந்த விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதுக்கு இவ்வளவு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இவ்வளவு அமௌண்ட் நாங்க பேலன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஷீட் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல யூ நீட் டு ஃபில் எவ்ரிதிங், சைன், பிரின்சிபல் சைன் அண்ட் ஆடிட்டர் சைன். சப்போஸ் உங்க ஸ்கூலுக்கு ஆடிட்டர் இல்லைன்னா ஸ்கூலோட அக்கவுண்ட்ஸ் ஹெட் யாரோ அவங்க சைன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அடுத்தது PFMS EAT கேஷ் புக். PFMS நீங்க எல்லா என்ட்ரிஸும் போட்டிருந்தீங்க அப்படின்னா PFMSல ரிப்போர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும், அதுல EAT கேஷ் புக் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி நீங்க அதை அப்லோட் பண்ணணும். தென் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், இந்த ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், PFMS EAT கேஷ் புக், யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், இந்த மூணுத்துலயுமே வந்து ஒரே டேட்டா தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் இன் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ். சில ஸ்கூல் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனித்தனி ஃபார்மேட்டை கிளியரா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த EAT கேஷ் புக் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்லயும் நிறைய பேருக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கு. அது எப்படி பண்ணணும்ன்ற எக்ஸ்பிளனேஷன் we cannot give right now. We'll put it as a video or you can get in touch with us, we can help you on that. நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்குறது. 12 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க செலவே பண்ண முடியாது, அதுல இருந்து ₹1 கூட நீங்க எடுக்க முடியாது. அந்த ஃபண்டை நீங்க அப்படியே கவர்மெண்ட்டுக்கு திருப்பி தான் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கறதுக்கு பாரத் கோஷ் அப்படி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆன்லைன் பேங்கிங் மூலமா மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, டிடி கொடுத்துருப்பீங்க, செலான்ல பே பண்ணிருப்பீங்க. பட் இப்போ வந்து செப்டம்பர்ல இருந்து எல்லா பேமெண்ட்டுமே ஆன்லைன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஸோ நீங்க வந்து உங்க பேங்க்ல இருந்து இன்டர்நெட் பேங்கிங் லாகின், இன்டர்நெட் பேங்கிங் அப்ளை பண்ணி அந்த டீடைல்ஸ் வாங்கிக்கணும், ஆர் டெபிட் கார்டு வாங்கணும்.
இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா தான் அந்த பாரத் கோஷ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன். இது ஆல்ரெடி நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க, அதையே மறுபடியும் சப்மிட் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி சப்மிட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன சப்மிட் பண்ணணும்னா எய்தர் பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி லெட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பிரைவேட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா உங்க ஸ்கூல் நேம்லயோ இல்ல ட்ரஸ்ட் நேம்லயோ பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கணும். We'll suggest you to give tax exemption certificate because PAN card கொடுத்தீங்கன்னா TDS புடிச்சிருவாங்க. tax deduction at source னு சொல்லி வர்ற அமௌண்ட்ல 2% புடிச்சிருவாங்க. சோ அதை என்ட்ரி போடுறது is a bit difficult. சோ முடிஞ்ச அளவுக்கு tax exemption certificate கொடுங்க. So these are the important login details and websites you need to know. ஒரு அடல் டிங்கரிங் லேபா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு வெப்சைட்லயும் உங்க இம்பார்ட்டன்டான லாகின் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கு. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அதாவது aim.gov.in ல ATL டேஷ்போர்ட் நம்ம லாகின் பண்ணி என்ட்ரிஸ் போடுவோம். query ரெசல்யூஷன்ல கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணுவோம். and then aim வெப்சைட்ல கரிக்குலம் பத்தி டீடைல்ஸ் எடுப்போம். இதுதான் aimல நம்ம மேஜரா பண்ணக்கூடிய மூணு விஷயம். அடுத்தது email.gov.in, gem.gov.in. இதுல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் பேக்கேஜ் 1, 2, 3 and 4. அடுத்தது பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் PFMS. இதுல நம்ம வந்து எல்லா செலவு கணக்கையும் என்ட்ரி பண்ணணும். எவ்ரி ரூபி ஹேஸ் டு பி அக்கவுண்டட். பேங்க் சார்ஜஸ்ல இருந்து செக் புக் சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே ஹேஸ் டு பி அக்கவுண்டட். சோ இதுல நமக்கு மூணு லாகின் வரும். அட்மின் லாகின், டேட்டா ஆபரேட்டர் லாகின், டேட்டா அப்ரூவர் லாகின்.